ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் அன்னைக்கு ஒரு பிடி வெந்தயம், ஒரு கற்பூரம் இருந்தால் போதும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். 12 வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு நிகழ்வு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குமா. அப்பேற்பட்ட நல்ல நாளில் சஷ்டி விரதமும் சேர்ந்து வரக்கூடியது கூடுதல் விசேஷம். அன்னைக்கு தினம் அதிகாலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்கள் செஞ்சு ஆகணும். மா, பலா, வாழை, நவதானியங்கள், காசு, பணம், நகை இது மாதிரி விஷயங்கள் தட்டில் பரப்பி வச்சு படுத்துருங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் அதிகாலை எந்திரிக்கும் போது முதல் வேலையாக அதில் கண் விழிங்க. அதுதான் கனி காணுதல். அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் அறுசுவையில் உணவு செஞ்சு நைவேத்தியமாக படைக்கணும். இது மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு பல சிறப்புகள் இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இருக்கக்கூடியது சோபகிருத வருடம் மாதிரியே பிறக்கக்கூடியது குரோதி வருடம். இந்த ஒரு குரோதி வருடம் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையையும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையையும் கொஞ்சம் சாந்தப்படுத்துமா. அதனால் பல பேருக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அன்னைக்கு தினம் சஷ்டி விரதமும் சேர்ந்து வர்றதால இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி வெந்தயம், பச்சை கற்பூரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஆரத்துக்கு எடுக்கக்கூடிய கற்பூரம் எடுத்துக்கிட்டாலும் சரி. வீட்டோட பூஜை அறையில் ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் நினச்சி அந்த பரிகாரத்தை பண்ண போகிறீங்க. ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் ஒரு கைப்பிடி வெந்தயத்தையும் ஒரு 2-3 பச்சை கற்பூரம் அப்படின்னா சாதா கற்பூரம் அதையும் வச்சுட்டு அந்த தட்டை உங்கள் 2 கையால் ஏந்திக்கோங்க. ஏந்திக்கிட்டு இந்த பிறக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும், நடக்காத காரியம் எது நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் இருக்கும்ல, அதை மனசார வேண்டிக்கோங்க. முருகப்பெருமான் கிட்ட மனசு விட்டு கேளுங்க. அன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதால அந்த ஒரு தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். பணவசியம், ஜனவசியம் இது ரெண்டுத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் வெந்தயம். வெந்தயம் அப்படிங்கிறது அதை ஊற வச்சு பசையாக மாற்றணும்னா அது அப்படியே கம் மாதிரி ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு பொருள் தான் வெந்தயம். அந்த ஒரு வெந்தயத்தை தான் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஒரு தட்டில் பச்சை கற்பூரத்தையோ இல்லை கற்பூரத்தையோ அது கூட வெந்தயத்தையும் வச்சு நீங்கள் வேண்டிக்கிறீங்களே, அந்த வேண்டுன முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு துணி ஒன்று எடுத்து அந்த வெந்தயத்தையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டி அதை உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கணும். இதை நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்கிறது மூலயமா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பணமழை பொழியும், பண கஷ்டம் இருக்காது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கவே நடக்காத காரியங்கள் கூட இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நடக்கும். முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் வெந்தயமும் கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.